பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் எசேக்கியாவோடு பேசி எசேக்கியாவுக்கு ஒரு அற்புதம் செய்தது போல இந்த நாட்களிலே நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தில் அற்புதத்தை காணும்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. உங்களுக்கு முன்பாயிருக்கிற சகல தடைகளையும் விலக்கி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் அது உங்களிடத்தில் வந்து சேர கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய வேத தியானம் சபை உரையாளர் 4 அதிகாரம் 1வது இறை வார்த்தை. பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளையெல்லாம் பார்த்தேன். இதோ, மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள், அவர்களை தேற்றுவார் எவருமில்லை. அவர்களை ஒடுக்குவோர் கை ஓங்கியிருந்ததால் அவர்களை தேற்றுவார் எவருமில்லை. பிரியமானவர்களே, ஞானி தன் முதிர்ந்த வயதில் பூமியில் நடக்கக்கூடிய அநீதிகளையும் பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கருத்தாய் கவனித்து அவர் வேதனையோடு எழுதக்கூடிய ஒரு காரியம். மனிதர்களில் அநேகம் பேர் ஒடுக்கப்படுகிறார்கள், ஆனால் அவர்களை தேற்றுவதற்கு, அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு யாருமே இல்லை. சரியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லூக்கா 10 அதிகாரத்திலே ஆண்டவர் தனக்கு அயலான் யார் என்று கேட்ட ஒரு மனுஷனிடத்தில் ஒரு உவமையை சொன்னார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருவன் இறங்கி வந்தான். அவன் கள்வர் கைகளிலே அகப்பட்டு கொண்டான். அவர்கள் அவனை அடித்து, அவனை காயப்படுத்தி, அவன் வஸ்திரங்களை உரிந்து எடுத்துக்கொண்டு அவனை வீதியிலே விட்டு போனார்கள். அப்பொழுது எருசலேம் தேவாலயத்தில் பலி செலுத்தி கொண்டு வந்த ஆசாரியன் அந்த வழியாய் வருவதை கண்டு தன் உள்ளத்துக்குள்ள காயப்பட்டவன் நினைத்து கொண்டான், நிச்சயமாக இவர் மூலம் எனக்கு ஒரு உதவி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், என் கண்ணீர்கள் துடைக்கப்படும், நான் இப்பொழுதே ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வேன் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அந்த ஆசாரியனோ அவனை கண்டுகொள்ளாமல் வழி விலகி போய்விட்டான். அதற்கு பிறகு அவருக்கு துணையாயிருக்கிற லேவியன் வந்தான். இவன் மூலமாவது தனக்கு ஆறுதல் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தா, அவனாலேயும் அவனுக்கு ஆறுதல் கிடைக்கவே இல்லை. கடைசியாக ஒரு சமாரியான் அந்த வழியாய் தன்னுடைய தேரில் வருவதை கண்டு இவனுக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, சொந்த இனத்தானே, அறிமுகமானவனே, கர்த்தருக்கு வேலை செய்கிறவனே எனக்கு உதவி செய்யாமல் போகும்போது கர்த்தரை அறியாத ஒரு புறவினத்தான் எனக்கு எப்படி உதவி செய்வான் என்று அவன் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும்போது அவன் எதிர்பாராத இடத்திலிருந்து தான் அவனுக்கு உதவி கடந்து வந்தது. சமாரியன் தான் அவன் இருக்கிற நிலையை கண்டு அவன் மேல பரிதாபப்பட்டு அவனுக்கு இரக்கங்காட்டி அவன் கண்ணீர் துடைக்கப்படவும் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் அவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அது அவனுக்கு நடக்கவும் உதவி செய்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இன்று மனிதர்கள் நம்மை அற்பமாய் கருதலாம். இந்த மனிதர்கள் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆறுதலாய் பேச வேண்டியவர்களே நம்மை விட்டு தூரமாய் இருக்கலாம்.
ஆதரவாய் இந்த காலத்தில் இருக்க வேண்டியவர்கள் நம்மை கண்டுகொள்ளாமல் தூரமாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை வேதத்தில் எசாயா 66 அதிகாரம் 13 எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆண்டவராகிய தேவன் மனுஷரை போல அல்ல. நம்முடைய வேதனைகளை கண்டு மனதுருகக்கூடிய தெய்வம், நம்முடைய வேதனை கண்டு நம்மிடத்தில் இறங்கி வரக்கூடிய தெய்வம். வேதத்தில் விடுதலை பயணம் 3 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர்கள் விட்ட பெருமூச்சையும் கண்ணீரையும் கண்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி முட்செடியில் இருந்து கொண்டு ஆண்டவர் மோசையோடு பேசினார். ஆண்டவர் இறங்கி வரக்கூடிய தெய்வம், விடுதலையை தருகிற தெய்வம், ஆறுதல் படுத்துகிற தெய்வம். அவரை குறித்து 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சகலவித ஆறுதலின் தேவன் என்று. அந்த தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு ஆறுதலையும், நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தில் எதிர்பார்க்கிற நன்மையையும் தந்து உங்களை நடத்துவார். ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே மிகுந்த ஆறுதலையும் ஒரு தெய்வீக விடுதலையையும் உணரும்படி கர்த்தர் இவர்களை நடத்துவீராக. நீரப்படி செய்கிற தயவுக்காக நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானம்.